ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று அமைச்சர் கீர்த்தனா அவங்க ஒரு அரசு பள்ளியில் போய் குழந்தைங்களை எப்படி அவங்க ஹராஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம். தமிழ்நாட்டில் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அதுவும் குறிப்பா டிவிகே வந்ததுக்கு அப்புறம் அது நடக்கிறதுன்றத நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ச்சியா குழந்தைகளை இமோஷனலா அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, குழந்தைங்களை இமோஷனலா அபியூஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணி நீங்க அடம் பிடிச்சு எனக்கு ஓட்டு போட வைங்கன்னு சொன்னாங்க. நம்ம நிறைய சோசியல் மீடியால நிறைய வீடியோஸும் பார்த்தோம். குழந்தைங்க அழுது அடம் பிடிச்சு சத்தியம் வாங்குறது, போய் விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்கன்னு. அதை பேரண்ட்ஸே சோசியல் மீடியால ஷேர் பண்ணாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த அபியூஸ்ன்றது பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அவங்களோட எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் மட்டும் இல்லாம கட்சி நிர்வாகிகளுமே தொடர்ச்சியாக ஸ்கூலுக்கு போய், குறிப்பா பார்த்தோம்னா சிஎம்மோட பர்த்டே அன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் சிஎம்மோட போட்டோவை மாற்றோன்னு சொல்லி சிஎம்மோட போட்டோ குழந்தைங்க கையில கொடுத்து அவங்கள கோஷம் போட வச்சு பர்த்டே விஷயம் சொல்ல வைக்கிறது, பாட்டு பாட வைக்கிறதுன்றது அதெல்லாம் இமோஷனல் அபியூஸ் இல்லையா? குழந்தைங்களோட ஹராஸ்மெண்ட் கிடையாதா இதெல்லாம்? இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்களை ஒரு கேடயமாவும் பயன்படுத்துறாங்க. எதுக்கு எடுத்தாலும் குழந்தைங்களை கொண்டு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தோம், அமைச்சர் சரத் அவர்கள் ஒரு ஸ்டேடியத்துல ஒரு ஒயிட் கலர்ல பவுடரை வச்சு அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அது ட்ரக்கா இல்லையான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்றத ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம். அந்த இன்வெஸ்டிகேட் பண்றோன்ற ஒரு உறுதியை கூட தாவேகா அரசாங்கத்தினால கொடுக்க முடியல. ஆனா அவரா முன் என்ன பண்ணாரு, அவரோட குழந்தைய வர தூக்கிட்டு அந்த வீடியோல எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ கொடுக்குறாரு. என் குழந்தைக்கு தான் நான் மருந்து கொடுத்தேன் அப்படின்னு. அப்ப குழந்தைங்களை கேடயமாவும் யூஸ் பண்றீங்க, எனக்கு குழந்தை இருக்கு அதனால என்கிட்ட கேள்வி கேட்காதீங்கன்றது நிறைய தாவேகா நிறைய பேர் அதையும் வேற சொல்றாங்க. தொடர்ச்சியா குழந்தைங்களை இந்த மாதிரி இமோஷனலா அபியூஸ் பண்றது, கிராஸா ஹராஸ்மெண்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை தாவேகா நிர்வாகிகள், தாவேகா அரசாங்கம் இதை உடனடியா தயவு செஞ்சு நிப்பாட்ட வேணும். குழந்தைங்கள இந்த மாதிரியான க்ரூமிங், சைக்கலாஜிக்கலா ஒரு விஷயம் இருக்கும் க்ரூமிங், அந்த மாதிரி க்ரூம் பண்ணி அவங்களை இப்படி அபியூஸ் பண்றதுன்னு ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இட் ரியலி நீட்ஸ் டு ஸ்டாப். நேற்று அமைச்சர் கீர்த்தனா பண்ணதும் அந்த மாதிரியான ஒரு ஹராஸ்மெண்டா தான் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க அது ஒரு கட்டம் மேல போய் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் அவங்களோட பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்காக எல்லாரும் முன்னாடியும், அங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, முகம் தெரியாத நிறைய பேர் இருக்காங்க, மீடியா இருக்காங்க, அவங்க எல்லாரும் முன்னாடி அந்த குழந்தைய அசிங்கப்படுத்துறது எதுக்காக? அவங்களோட பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்காக அசிங்கப்படுத்திருக்காங்க. அது அசிங்கமா இல்ல, அவங்களுக்கு அமைச்சருக்கு அசிங்கமா இல்ல, அவங்க ஸ்டேட்டஸ்க்கு அது தப்பாவே தெரியல அவங்களுக்கு. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். அவங்க கிளாஸுக்குள்ள போறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா புக்கை பார்த்து இங்கிலீஷை வாசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ கன்சீவ்ட் நோஷன், அவங்க நம்பிட்டு ஒரு விஷயத்த வந்திருக்காங்க இல்லையா? அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அர்த்தங்கள் தெரியாதுன்னு அவங்க ஒரு ப்ரீ கன்சீவ்ட் நோஷனோட உள்ள வராங்க. வந்த உடனே அந்த குழந்தைங்களை படிக்கிறத பார்த்துட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, பாருங்க இந்த மாதிரி குழந்தைங்க மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கிறாங்க அப்படின்னு. குழந்தைங்க கிட்ட நீங்க பேசுறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அந்த குழந்தைங்களுக்கு அர்த்தம் தெரியாதுன்னு எப்படி நீங்க முடிவுக்கு வந்தீங்க? இவ்வளவும் அந்த டீச்சர் சொல்றாங்க, குழந்தைங்களா நீங்க சொல்லுங்க, படிக்கிறப்ப நான் சொல்லி கொடுக்கறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங், அர்த்தத்தை சொன்னேன், அந்த அர்த்தத்தை நீங்க புக்ல நோட் பண்ணிருக்கீங்கன்னு டீச்சர் சொல்றாங்க. அதுக்கு குழந்தைங்க ஆமான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. இவங்க உடனே டெஸ்ட் பண்றாங்களாமா குழந்தைங்களை போய் 2 வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை கேட்கறாங்க. டெண்டர்னா என்ன, எவர்லாஸ்டிங்னா என்ன, அதுக்கும் அந்த குழந்தைங்க அவ்வளவு அழகா பதில் சொல்லுதுங்க. அதோட மீனிங்கை அந்த பொண்ணு எந்திரிச்சு சொல்லுது, எவர்லாஸ்டிங்னா கடைசி வரைக்கும் அப்படின்ற பதில் சொல்லுது. அமைச்சருக்கு அங்க பதவி போயிடுது. ஐயோ நம்ம சொன்ன பாயிண்ட குழந்தைங்க டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்களே, தப்புன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த இடத்த பரவாயில்லையே குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு எந்த ஒரு நல்ல அமைச்சராக இருந்தாலும் சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைங்களை பாராட்டி இருப்பாங்க. ஆனா கீர்த்தனா அவர்கள் என்ன பண்றாங்க, உடனே கோல் போஸ்ட மாத்துறாங்க. அந்த குழந்தைங்க நல்லா படிக்குதுன்றத ஒரு இன்சல்ட்டா எடுத்துட்டு கோல் போஸ்ட மாத்தி டீச்சர்கிட்ட உடனே சொல்றாங்க, நீங்க இங்கிலீஷ்ல கான்வர்சேஷன் வச்சு பாருங்க, அவங்களால பதில் சொல்ல முடியாது. அமைச்சர் ட்ரை பண்ணாங்களா? கான்வர்சேஷன் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி குழந்தைங்கனால அங்க பண்ண முடியாம போச்சா? கான்வர்சேஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த முடிவுக்கு எப்ப வந்தீங்க, எப்படி வந்தீங்க? அப்ப தொடர்ச்சியா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு, ஒரு ஸ்டீரியோ டைபிக்கல் மைண்ட் செட், ஒரு பொது புத்தி இருக்குல்ல, அதை வச்சு அந்த குழந்தைங்களை நீங்க அணுகுறீங்க, இன்சல்ட் பண்றீங்க. அப்ப இவங்க போய் கேக்குறாங்க, உங்க அப்பா என்ன பண்றாரு, வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படின்றாங்க. ஒரு சோசியல் ரியாலிட்டி, சமூக புரிதல் உள்ள எந்த ஒரு நபரும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏன் எந்த ஸ்டூடெண்ட்டையும் போய் உங்க வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூன்னு அவ்வளவு ஈஸியா கேட்டுற மாட்டாங்க. அந்த குழந்தை ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ண, அவங்க குழந்தைக்கு அப்பா இல்லைன்னா அந்த குழந்தையோட சைக்காலஜி எப்படி எஃபெக்ட் ஆகும்னு யோசிச்சாங்களா கீர்த்தனா? இல்ல அந்த குழந்தையோட அப்பாவோட தொழில் அந்த குழந்தைக்கு சொல்றதுக்கு அந்த குழந்தை கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்றத யோசிச்சாங்களா? சோஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போய் குழந்தைங்களை இந்த மாதிரி ஹேண்டில் பண்றது அப்படின்றது ரொம்ப அபத்தமான விஷயம். இதை நம்ம அராஜகம் தான் நம்ம சொல்ல முடியும்.
இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இடத்துல அந்த நோட் பண்ணிருக்கணும், அந்த குழந்தையோட டோனை வந்து நோட் பண்ணணும். அந்த குழந்தை வந்து நார்மலா நின்று நல்ல தைரியமா பேசிட்டு இருக்கு. இவங்களோட ஆட்டிடியூட பார்க்க அந்த குழந்தை வந்து பயந்து போய் கை கட்ட ஆரம்பிக்குது. நம்ம திராவிட இயக்கத்துல யார் முன்னாடி கை கட்டி நிக்காதீங்கன்னு சொல்லி கொடுத்த இயக்கம் இது. ஆனா அந்த இடத்துல ஒரு குழந்தை கை கட்டினா அட்லீஸ்ட் அந்த குழந்தைய கம்ஃபர்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா இன்னும் உங்களுக்கு தெரியாது, பெரியார கொள்கை தலைவரை வச்சிருக்கீங்க, ஆனா அந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அதை விடுங்க. கை கட்டி இப்படி நிக்கிற போது பயப்படுது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும். அட்லீஸ்ட் அந்த நேரத்திலயாவது உங்க ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணி குழந்தையோட ஒரு நல்ல ரேப்போ டெவலப் பண்ணி பரவாயில்லடா சொல்லிடான்னு சொல்றதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு அமைச்சருக்கான அழகு. ஆனா அந்த இடத்துலயும் திருப்பி உனக்கு தெரியாதுன்னு மட்டும் தட்டா அதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு சத்தியமா புரியல. இந்த சமூகத்துல உனக்கு படிப்பு வராது, படிக்கிறதுக்கு தகுதி உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த சமூகத்துல படிப்பு எல்லாருக்கும் ஆனது அப்படின்ற ஒரு கொள்கையை எடுத்து அதுக்காக போராடி 100 ஆண்டு காலமா போராடி நீங்க கல்வியை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அப்படி இருக்க ஒரு சமூகத்துல எந்த விதமான வரலாறு தெரியாது, என்னென்ன போராட்டங்கள் நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாம அங்க போய் குழந்தைங்களை எல்லாரும் முன்னாடியும் மட்டம் தட்டி பேசுறீங்க அப்படின்னா உங்களோட நோக்கம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா தெரியும். அந்த குழந்தை வந்து வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படின்னு சொல்றப்ப அந்த குழந்தைக்கு புரியல. இப்ப புதுசா ஒருத்தங்கள்ட்ட பேசுறப்ப புதுசா யாரோ வராங்க, அதுவும் மினிஸ்டர்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப குழந்தைங்களுக்கு நேச்சுரலா பயம் வரதான் செய்யும், கொஞ்சம் தடுமாறதான் செய்யும். நல்லா படிச்ச மேதாவிகளுக்கே வந்து ஒரு நிறைய பேர் இருக்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சில வார்த்தைகள் அவங்களுக்கு மிஸ் ஆகதான் செய்யும். அதுக்குன்னு உடனே அவங்களுக்கு வந்து அறிவில்லை அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அந்த குழந்தைக்கு அப்புறம் அந்த டீச்சர் கேட்கறாங்க, டீச்சர் கேட்டோன்னே அந்த குழந்தை வந்து பதில் சொல்லுது, மை ஃபாதர் இஸ் a கூலி அப்படின்னு சொல்லுது. அந்த டோன் பாருங்க, அதுக்கு முன்னாடி எவர் லாஸ்டிங்க்கு அதே குழந்தை தான் மீனிங் சொல்லுது, ஹை பிச்ல சொல்லுது, மை ஃபாதர் இஸ் a கூலின்னு சொல்றப்ப அந்த டோன் அப்படியே கம்மியாகுது. அப்ப அந்த இடத்துல அந்த ஃபியூ மினிட்ஸ்ல அந்த குழந்தையோட சைக்கலாஜிக்கலா நீங்க எப்படி ட்ராமடைஸ் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த அமைச்சருக்கு வந்து புரியலைங்க. இன்னைக்குமே அவங்கள மட்டும் தான் பேசுறாங்க, அவங்கள மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்க, அவங்களோட தற்பெருமை மட்டும் தான் பேசுறாங்களே தவிர்த்து அந்த குழந்தை மேல நீங்க கிரியேட் பண்ண இம்பாக்ட் என்ன அப்படின்றது கூட அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இடத்துல வந்து அது இது குழந்தை ஆன்சர் பண்ணிருச்சு. 2 கேள்வி கேட்கறாங்க, குழந்தை ஆன்சர் பண்ணோனே திருப்பி அதை வந்து ஒரு இன்சல்ட்டா பாக்குறாங்க. இன்சல்ட்டா பார்த்துட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இதே கேள்வி நீங்க பேக் பெஞ்சர்ஸ்ட கேட்டு பாருங்க, அவங்களால சொல்ல முடியாது அப்படின்றாங்க. பேக் பெஞ்சர்ஸ்ட இவங்க பேசியிருக்காங்களா, அங்க இருக்க குழந்தைங்கள்ட்ட பேசினாங்களா? இன்னொரு நான் வந்து ஒரு டீச்சிங்ல இருக்கேன், எம்பிபிஎஸ்க்குலாம் நான் டீச் பண்றப்ப ஒரு பெடகாகின்னு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படி ரேப்போ டெவலப் பண்ணி அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறது. இப்ப பேக் பெஞ்சர்ஸ்லாம் படிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. அந்த ஸ்டீரியோ டைப்லாம் இதுக்கு மேல பண்ணக்கூடாது, இது ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத டீச்சிங் கரிக்குலம்ல சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. அப்படி இருக்கிறப்ப அதே இது சில குழந்தைங்க நிஜமாலுமே படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா அந்த குழந்தைங்க கூட நம்ம நல்ல ரேப்போ டெவலப் பண்ணணும். முடியும்டா பார், மத்தவனால முடியுது, ஏன் உன்னால முடியாதா அப்படின்னு நல்ல ரேப்போ டெவலப் பண்ணி நம்ம முன்னாடி நிக்கிற குழந்தைக்கு நிஜமாலுமே எதுவும் தெரியலனாலும் உன்னால முடியும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி படிக்க வைக்கிறது தான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. அந்த இடத்துல போய் ஒரு குழந்தைக்கு தெரியுமா தெரியாதானே அந்த அமைச்சருக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப உனக்கு தெரியாதுன்னு சொல்லி மட்டம் தட்டி உட்கார வைக்கிறான். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க, 2 டிஃபரன்ஸ். முன்னாள் அமைச்சர் அண்ணன் நம்ம அன்பில் மகேஷ் அண்ணன் அவங்க வந்து இதே மாதிரி ஸ்கூல்ல போயிருப்பாங்க மாணவர்களோட இன்டராக்ட் பண்றதுக்கு. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த பசங்களோட பாய்ஸ் ஸ்கூல் போறப்ப அந்த பசங்களோட நல்லா இன்டராக்ட் பண்ணி அவரும் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே அவங்க பக்கத்துல உட்காந்து அவங்களோட உரையாடல் வச்சுப்பார். ஒரு பையனை வந்து பேச சொல்லுவான், பையன் ரொம்ப தயங்குவான், தப்பா பேசிடுவேன் அது பண்ணுவேன் அப்படின்னு பயந்துட்டு இருப்பான். அப்ப அவர் சொல்றாரு, டேய் நம்ம கிளாஸ் ரூம்டா, இந்த இடத்துல நீ தப்பு பண்ணலன்னா வேற எங்க போய் தப்பு பண்ணுவ, பரவாயில்லவா வந்து பேசு அப்படின்னு என்கரேஜ் பண்ணி அந்த பையனை வந்து பேச சொல்லுவாங்க. அந்த பையனும் அழகா பேசுவான். இதுதான் 2 வித்தியாசங்க. உனக்கு படிப்பு வராது, நீ முட்டாள், உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றது வந்து இந்த தாவேக அரசாங்கம். உன்னால முடியும், நாங்க இருக்கோம், என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, தப்புல இருந்து நீ கத்துக்கோன்னு சொல்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் திராவிட மாடல் அரசு கொடுத்துச்சு. இப்ப எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்தது என்ன அப்படின்னா, அதை ரியலைசேஷன் கூட அமைச்சர்னால இன்னைக்கு இப்ப வரைக்கும் பண்ண முடியல அப்படின்னா அது எந்த விதமான ஒரு சைக்காலஜி அப்படின்னு எனக்கு புரியல. அவங்க பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ரீல்ஸ் ஆச்சின்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வருதுல்ல. ஆனா அதே ரீல்ஸ்னாலதான் நேத்து டாக்டர்ஸும் நர்சஸும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுனால எங்கனால எங்க வேலையை சரியா பார்க்க முடியல, தயவு செஞ்சு இந்த ரீல்ஸ் கலாச்சாரத்தை நிப்பாட்டுங்க அப்படின்றாங்க. தாவேக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துலயும் போய் வந்து இன்ஸ்பெக்ஷன் பேர்ல கவர்மெண்ட் பொசிஷன்ல இல்லாத நிர்வாகிகளுமே போய் பண்றாங்க. எந்த அதிகாரத்துல அவங்க போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்கன்னு தெரியல. எடுத்தாலும் யார வேணாலும் வீடியோ எடுத்து போடலான்ற ஒரு எந்த பிரம்மையில இருக்காங்கன்னு தெரியல. தொடர்ச்சியா வீடியோ எடுத்து போடுறாங்க. அதுவும் டாக்டர்ஸ், குறிப்பா டாக்டர்ஸையும் டீச்சர்ஸையும் குறி வச்சு ஏன் அவங்கள ரொம்ப ஈஸி டார்கெட்ஸா நினைச்சிட்டு இருக்காங்க தாவேகான்னு எனக்கு புரியல. தைரியம் இருந்தா அவங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல கமிஷனர் ஆபீஸ்க்கோ கலெக்டரேட் ஆபீஸ்க்கோ போய் ஆய்வுக்கு போக சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் பண்ணுவாங்களா? சோ ஈஸி டார்கெட்டா டாக்டர்ஸ், நர்சஸ், டீச்சர்ஸ் வந்து எடுத்துட்டீங்க, அங்க போய் நீங்க ரீல்ஸ் எடுக்கிறீங்க.
இப்படி தயவு செஞ்சு ரீல்ஸ் எடுக்காதீங்கன்னு டாக்டர்ஸும் நர்சஸும் நேற்று கெஞ்சுறாங்க. தொடர்ச்சியா பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிற ஒரு கலாச்சாரத்தை வந்து தாவேக்கா வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. நேத்து எப்படி டாக்டர்ஸும் நர்சஸும் போராடி இருக்காங்களோ அதே மாதிரி தயவு செஞ்சு தமிழ்நாட்டு டீச்சர்ஸையும் வந்து போராட வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு அவங்க வேலையை பார்க்க விடுங்க அப்படின்ற கோரிக்கையை வந்து நாங்க எல்லாருமே இங்க இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம். ரொம்ப இப்ப வந்து இன்னொரு விக்டிம் கார்டு பிளே பண்றது அப்படின்றது வந்து தாவேக்கால இருக்க நிறைய பேர் நல்லா பண்றாங்க. அமைச்சர் ஆதவர்ஜனா அவர்களா இருக்கட்டும், இல்ல அமைச்சர் கீர்த்தனா இருக்கட்டும், ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் நீங்க தப்பா பண்றீங்கன்னு சொன்னாலே ஐயோ நான் தாங்க விக்டிம் அப்படின்னு விக்டிம் கார்டு பிளே பண்றாங்க. இது எந்த விதமான ஒரு மனநிலை? அந்த இடத்துல விக்டிம் வந்து அந்த குழந்தைங்க, அந்த வீடியோவை அந்த குழந்தையோட பெற்றோர்கள் பாக்குறப்ப அந்த பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட என்னன்னு பேசுவாங்க? நாளைக்கு அந்த குழந்தைக்கு என்ன கான்பிடன்ஸ் இருக்கும்? உங்களால அந்த குழந்தைங்களை வந்து கான்பிடன்ஸ் பில்ட் பண்ண முடியலன்னா நாங்க கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணி வச்சிருக்க அந்த கான்பிடன்ஸ் தயவு செஞ்சு உடைக்காதீங்க. நாங்க அவ்வளவு என்கரேஜ்மெண்ட் பண்ணோம். எண்ணும் எழுத்தும் கொண்டு வந்து அவங்களோட லிட்ரஸி இன்னைக்கு வந்து ட்வீட் போட்டிருக்காங்க லேர்னிங் கேப்னு. அந்த லேர்னிங் கேப், அந்த லேர்னிங் அவுட்கம்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து எண்ணும் எழுத்தும், இல்லம் தேடி கல்வி, மாடல் ஸ்கூல்ஸ்னு அத்தனை திட்டங்கள் கொண்டு வந்து அவங்களோட லிட்ரஸியை வந்து அவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ற ஒரு விழாவை எடுத்து அவங்கள பெருமைப்படுத்தி அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்திருக்கோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வளர்த்து ஒரு நல்ல இடத்துல ஜாப்பனீஸ், பிரெஞ்சு, கொரியன் எல்லா லாங்குவேஜ்லயும் பேச வச்சிருக்கோம். அவங்களை அப்ராட் கூட்டிட்டு போயிருக்கோம். அப்படி பண்ணிருக்க அந்த குழந்தைங்களோட கான்பிடன்ஸை தயவு செஞ்சு உடைச்சிடாதீங்க. உங்க துறையில கவனம் செலுத்துங்க. குறிப்பா நிறைய இடத்துல வந்து கிட்டத்தட்ட 50 நாள் ஆயிடுச்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. மீடியா நீங்களே அவங்க கிட்ட கேட்டிருக்கீங்க. அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, கரப்ஷனால தான் இங்க வந்து 25 கம்பெனிஸ் இங்க இருந்து போயிருக்காங்க. அந்த கம்பெனி பேர் சொல்லுங்கன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க மீடியா, அதுக்கான பதில் இல்ல. நீங்களே போன் பண்ணி கேட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. கரப்ஷனே இல்ல அப்படின்றது வந்து எவ்வளவு அழகா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வந்து இங்க காம்படிட்டிவா நல்லா வந்து இங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றது நாரா லோகேஷ் மினிஸ்டர் சொன்னப்ப அது வந்து கூட அதை நீங்க சுட்டி காமிச்சப்ப அவங்க என்ன சொன்னாங்க? என்னோட ட்வீட்ல ரிப்ளை பாருங்க அப்படின்னாங்க. இந்த அளவுக்கான ஐக்கியமும் இந்த அளவுக்கான நாலேஜ் வச்சிருக்க மினிஸ்டர் எப்படி எங்க ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து இந்த மாதிரியான கேள்வி கேட்கலாம்? குழந்தைங்களை பார்த்து கேட்கறது வந்து ஹீரோயிசம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது ஹீரோயிசம் கிடையாது. நீ 2000 கோடியில என்ன 10,000 கோடி கொடுக்கலனாலும் எங்க குழந்தைங்களோட கல்வியை நாங்க பார்த்துப்போம், அவங்களுக்கான திட்டங்களை நாங்க கொண்டு வருவோம்னு சொல்லி குழந்தைங்களுக்காக தொடர்ச்சியாக திட்டங்களை கொண்டு வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து எங்க ஃபண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்கன்னு போராடினார் இல்லையா எங்க கழக தலைவர்? அவர் தான் ஹீரோ. ஹீரோயிசம் ரீல்ஸ்ல இல்ல, நிஜமா நீங்க இறங்கி மக்கள் சேவை பண்ணுங்க. அதுதான் ஹீரோயிசம். ஷூட்டிங் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். குழந்தைங்களை தயவு செஞ்சு இதுல இருந்து கீப் தெம் அவுட் அப்படின்ற கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன். பொதுவா வந்து 50 நாட்கள் ஆயிடுச்சுறாங்க. ஒரு அரசாங்கம் அவங்க ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. மீண்டும் அரசாங்கத்தை குற்றப்படுத்துற மாதிரி தான் ஒவ்வொரு ஆய்வுகளையும் மேற்கொள்றாங்க. அடையாள குறையை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி அவங்க மேற்கொள்றாங்க. அவங்களுக்கு குறையை கண்டுபிடிக்கணும்ன்ற இன்டென்ஷனே இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் போறப்ப இதுக்கு முன்னாடி அதே கீர்த்தனா மினிஸ்டரே பாத்துக்கலாம். அவங்க சோசியல் மீடியால வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து போய் இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இன்ஸ்பெக்ட் பண்றப்ப ஒரு படம் பாட்டை வந்து பிஜிஎம் போட்டு போறப்ப ஒரு கவர்மெண்ட்டை வந்து மக்கள் எதுக்காக வந்து செலக்ட் பண்றாங்க? தமிழ்நாட்டோட growth வந்து அதிகமாகணும்ன்றதுக்காக செலக்ட் பண்றாங்க. ஆனா தாவேக்கால இருக்க மினிஸ்டர்ஸும் எம்எல்ஏஸும் என்ன பண்றாங்க? இன்ஸ்டாகிராம் லைக்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து grow ஆகணும்ன்றதுக்காக மட்டும்தான் அவங்க வேலை பாக்குறாங்களே தவிர்த்து என்ன குறைபாடுகள் இருக்குன்னே பாக்கலையே. அந்த அரசாங்கம் வந்து ஸ்கூல்ஸ்ல எதுவும் பிரச்சனையா இருக்குன்னு அவங்க வரப்ப ஸ்கூல்ஸ் நடக்கல, போய் பார்த்து சரி பண்ணிருக்கலாம். ஆனா தொடர்ச்சியாக ஹார்ஸ் ட்ரேடிங்ல, குதிரை பேரத்துல தானே அவங்க இன்னைக்கு வரைக்கும், வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹார்ஸ் ட்ரேடிங்ல தான் இருக்காங்க. எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயோ எதுலயாவது அவங்க வந்து கவனம் செலுத்திருக்காங்கன்னா இல்ல. அப்பா பியூரா பிஆர், எப்படி அவங்க சிஎம்ஓ, எப்படி அவங்க கட்சி தலைவர் இருக்காரோ அதே மாதிரி பிஆரை வச்சு மட்டுமே இந்த ஆட்சியை வந்து நடத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி காணாத ஒரு விஷயமா அப்படி போடு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்க பாத்துருப்பீங்க. இப்போ மாற்றம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. காங்கிரஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்ததில்லை. ஆனா இப்ப இந்த மாதிரி விஷயம் நடக்குது, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு போராட்ட இடத்துல அப்படி போடு பாட்டு, போராட்ட இடத்துல அப்படி போடு பாட்டுக்கு உங்களுக்கு ஷாக் ஆகுது. ஸ்கூல்ல போய் வாடி 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 கைப்படாத சீடிக்கு ஒரு அமைச்சர் டான்ஸ் ஆடுறாரு. அந்த குழந்தைங்களை வந்து காலை வந்து
வெரி inappropriate டச்சுங்க. அப்படிலாம் தொடவே கூடாது. ஒரு குழந்தைய போய் காலை வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து நீங்க வந்து காலை அமுக்கி விட்டுறீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. எல்லா பேட் டச்சா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரியான ஹார்ஸ் ட்ரேடிங்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காவும். அவங்க கூட இருக்க ஆலைஸ் இப்ப வந்து அலைன்ஸ் பார்ட்னர்ஸுமே அதை கேள்விகள் கேட்க மாட்டாங்க. பிஜேபி பண்ணப்ப தப்புன்னு சொல்லி கேள்வி கேட்ட அதே டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் இன்னைக்கு ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கேள்வி எங்களை எல்லாருக்குமே இருக்கு. சோ நார்மலைசிங் எவ்ரிதிங் அப்படின்றது ரொம்ப தப்பு. அதே மாதிரி தாவேகா நிர்வாகிகள் பார்த்தோம் அப்படின்னா SOP 2024 தொடர்ச்சியாக வயலேட் பண்ணிட்டே இருக்காங்க. அங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அங்க வந்து தலைமை ஆசிரியரோட பெர்மிஷனோட தான் நடக்கணும். ஆனா எதுவுமே அந்த மாதிரி பெர்மிஷன் எல்லாம் எடுக்கல. ஏதோ அவங்களோட ஓன் ஸ்கூல் மாதிரி சொந்த சொத்து மாதிரி இஷ்டத்துக்கு உள்ள போறாங்க, குழந்தைங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, வந்துட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து நார்மலைசிங் எவ்ரிதிங், நார்மலைசிங் எவ்ரி ராங் பிஹேவியர். இட் ஹேஸ் டு பி क्वेश्चंस. மீடியா பீப்புள் நீங்க தான் கேள்விகள் கேட்கணும். எனக்கு புரியுது நீங்க கேள்வி கேட்டாலும் உங்களுக்கும் பதில் வரதில்லைன்னு தெரியுது. பட் தே ஹேவ் டு பி அக்கௌண்டபிள். ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாகணும், அக்கௌண்டபிளா இருந்தாகணும். அந்த அக்கௌண்டபிலிட்டி அவங்க எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை தான் நான் இங்க வச்சுக்கேன். அந்த வீடியோ வந்து இன்னமும் சோசியல் மீடியால வந்து இருக்கு. குழந்தைக்கும் குழந்தை சார்ந்து இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் சைக்காலஜிக்கல் லெவலுக்கான இஷ்யூ, தாழ்வு மனப்பான்மை நிச்சயமா இருக்கும். இவ்வளவு பெரிய சர்ச்சைகள் ஆனதுக்கு பிறகும் கண்டிப்பா அந்த வீடியோ நீக்க வேண்டியது அவசியம். அத அமைச்சரோ இல்ல தாவேக்காவோ என்ன பண்ணணும்? பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் இதுல என்ன மாதிரியான அறிவுறுத்தல் பண்ணணும்? ஏன்னா இதெல்லாமே பார்த்துட்டு அரசு அதிகாரிகள் இன்னைக்கு வந்து அமைதியா இருக்காங்க. இது சமூகத்துல என்ன மாதிரியான சிக்கல் வந்து அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இது வந்து சைக்கலாஜிக்கலா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். ஒரு குழந்தைய வந்து நீங்க மட்டம் தட்டுறீங்க, அது அந்த குழந்தையோடயோ இல்ல அந்த கிளாஸ் ரூமோடயோ நிக்க போற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த வீடியோ வந்து உலக அளவுல வைரல் ஆயிருக்கு. இன்னைக்கு அந்த மினிஸ்டரை அந்த இடத்துல பாராட்டி காமிக்கிறதுக்காக, அவங்களுக்கு ஸ்பாட்லைட் கொடுக்கறதுக்காக தாவேகா நிர்வாகிகள் வர்ச்சுவல் வாரியர்ஸே அதை வந்து அவ்வளோ ரேம்பண்டா ஷேர் பண்ணியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியல. இதுக்கு கூட அவர் வாய் திறக்கலன்னா எதுக்கு வாய் திறக்க போறார்? எனக்கு குழந்தைகள் மேல அக்கறை இருக்கு அப்படின்ட்டு பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி பேசினா மட்டும் போதாது. யூ ஹாவ் டு டேக் ஆக்ஷன். நடவடிக்கைகள் எடுங்க. உங்களோட அமைச்சர்களா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற நடவடிக்கைகள் எடுக்கணும். சைக்கலாஜிக்கலி அந்த பேரண்ட்ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க டிஎம்கே ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து வறுமையோட அடையாளம் கிடையாது, பெருமையோட அடையாளம்னு சொன்னோம். நிறைய சக்சஸ்ஃபுல்லான அவுட்கம்ஸ் கொடுத்தோம். அதை பார்க்கிறப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அந்த சேர்க்கை, அவங்களோட நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல சேர்ந்தாங்க. அப்படிதான் நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட தரத்தை வந்து நீங்க அப்படிதான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னாலே மோசம், அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் கூட தெரியாதுன்னு ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்றீங்க. எப்படி ரிசர்வேஷனை யூஸ் பண்ண ஒவ்வொருத்தரையுமே வந்து நீ ரிசர்வேஷன்ல படிச்ச வேண்டாம், உனக்குலாம் அறிவில்லை அப்படின்னு தொடர்ச்சியா நம்மள வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. நம்மளோட சைக்கலாஜிக்கலா ஹிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதே மாதிரிதான் இப்ப கவர்மெண்ட் ஸ்கூலா அதுல படிச்சவனுக்கு என்னங்க தெரியும் அப்படின்ற மோட்ல வந்து அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ வெரி ஹியூஜ் சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட சேர்க்கையுமே கண்டிப்பாக இது தொடர்ந்துச்சுன்னா அதுவுமே பாதிக்கும். அதனால நீங்க ஆக்ஷனை விடுங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க என்ன பண்ணணும், ஒரு வருத்தமாவது தெரிவிச்சாங்களா? அவங்க வந்து திருப்பி அவங்கள பத்தி மட்டும்தான் அவங்க பேசின போட்டிருக்க எல்லா ட்வீட்ஸ்லயுமே சொல்றாங்களே தவிர்த்து அவங்க குழந்தைங்க மேல அந்த உயர்கல்வித்துறை அமைச்சருமே வந்து அவர் மேல அந்த குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டப்ப the only thing that he was worried was என்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்களே அப்படின்னு தான் அவங்க வந்து நினைச்சாங்க. போக்சோ கேசஸ் இவ்வளவு ரைஸ் ஆகுது, நம்மளோட இந்த பிஹேவியர்னால நம்ம என்ன மெசேஜ் சென்ட் பண்றோம் அப்படின்றத பத்தி அவர் கவலைப்படல. அந்த குழந்தையோட வீடியோலாம் போயிருக்கேன், அந்த குழந்தைக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னு அவர் கவலைப்படல. அதே தான் கீர்த்தனாவும் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்பாட்லைட்டுக்காக இந்த வீடியோஸ் எல்லாம் பயங்கரமா சர்க்குலேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா குழந்தைங்களை தான் பலிகடா வாக்கியிருக்காங்க. ஸோ திஸ் ஹேஸ் டு ஸ்டாப். ரொம்ப ஸ்ட்ரிக்டான வார்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக்டான எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணா போதுங்க. அவங்களுக்கு புரோட்டோகால்னா புரியாது, எஸ்ஓபினா புரியாது. ஆனா அது எஸ்ஓபியும் புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணாலே எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது குறிப்பிட்ட தலைமை ஆசிரியர்களோ இல்லைன்னா ஆசிரியர்களோ இதை பத்தி பொதுவெளியில எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி எங்க இதுல நடந்துச்சு, சோ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அமைச்சரை எதிர்த்து அவங்களால பேச முடியுமா? அதுக்கான வாய்ப்பு தேவையான அமைச்சு கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு பார்ட்டி வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து டெமோக்ராட்டிக்கா இருக்கணும். நீங்க வந்து அரசு ஊழியர்களை வந்து பேச சொல்றீங்க. எங்க கட்சியில இருக்க இளைஞர்கள், கட்சியில கூட கிடையாதுங்க, கட்சியில சேராத ஜஸ்ட் சப்போர்ட் பண்ற இளைஞர்கள் பேசுறப்பயே அவங்கள வந்து நடு ராத்திரியில போய் காலங்காத்தால கூட்டு போய் நீங்க ஜெயில போடுறீங்க. முந்தானேத்து டிபேட்ல தாவேக்கால இருந்து அட்வொகேட் சத்யகுமார் அவர்கள் வந்தாங்க. நான் வந்து அவங்க கிட்ட ஒரு போட்டோ காமிச்சேன். ஒரு போட்டோ வந்து தாவேக்காவோட வர்ச்சுவல் வாரியர் வந்து உதயநிதி அண்ணன் அவர்களை வந்து போட்டோ வந்து ஏஐல மார்க் பண்ணிருக்காங்க.
அவங்க கையில வந்து ஆல்கஹால் பாட்டில் இருக்கு, அவங்கள சுத்தி வந்து அந்த ஜென்சி டிஎம்கேல பார்ட்டிசிபேட் பண்ண இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க கையிலயும் வந்து ஆல்கஹால் பாட்டில் இருக்கு. அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த மாதிரி உங்களோட வர்ச்சுவல் வாரியர் மார்க் பண்ணி போட்டிருக்காங்களே, இதுக்கு என்ன ஆக்ஷன்? எங்க இளைஞர்களை மட்டும் நீங்க உடனடியா எடுத்துக்கொண்டு போய் நீங்க வந்து ஜெயில போடுறீங்களே, ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்டேன். நீங்க கேஸ் போடுங்க, நாங்க எடுக்கிறோம் அப்படின்னா. கேஸ் போட்டப்பட்டாச்சு. அட்வொகேட் சரண்யா அவர்கள் வந்து கேஸ் போட்டுட்டாங்க. ஆனா அதுக்கு என்ன ஆக்ஷன்? அந்த அக்கவுண்ட் ஹோல்டர் வந்து அந்த போஸ்ட் மட்டும் தான் ரிமூவ் பண்ணிருக்காரே தவிர்த்து ராஜேஷ் அப்படின்ற நபர் மேல எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படல. தொடர்ச்சியாக சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிற பெண்களை அபியூசிவான ரொம்ப தரைக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள வந்து அவங்க வாய்ஸை வந்து சப்ரஸ் பண்ணணும்னு இந்த டிவிகே வாய்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஐடி செல் மாதிரி வச்சு ஃபேக் அக்கவுண்ட்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. யாரு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தெரிஞ்சாதானே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஃபேக் அக்கவுண்ட்ஸ் வச்சு டார்கெட்டடா பண்றாங்க, அக்கவுண்ட்ஸை வந்து அவங்க ரிமூவ் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆன்டி டெமோக்ராட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன்ல தமிழ்நாடு இருக்கிறப்ப எப்படி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் என்ன தைரியத்துல வந்து பேசுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அமைச்சர் வந்து கல்வியில சிறந்தது தமிழ்நாடுன்னு சொல்றாரு. அதே மாதிரி முதலமைச்சரும் போய் டெல்லியில பேசும்போது தொழில்துறையில தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது சிறந்ததா இருக்கு பேசுறது ஒண்ணா இருக்கு. ஆனா ஆய்வுக்கு போகும்போது வந்து ஏதாவது கேட்கும்போது இன்னும் நமக்கு இன்னைக்கு கூட அரசு பள்ளியில வந்து கழிவறை சரியில்லை, பள்ளி கட்டடங்கள் சரியில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதுதான் இப்ப வந்து ஸ்கிரிப்ட் வச்சு ஸ்கிரிப்ட் படிக்கிறதுன்றது ஈஸி. அது அமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் வந்து மக்களை வந்து கவர்றதுக்கு, தமிழ்நாட்டு பெருமையை பேசுறதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துடுறாங்க, அவங்க பேசிடுறாங்க. அவங்கள உட்காந்து பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க. ஏன் நீங்க கேட்க மாட்டீங்க? அமைச்சரோ முதலமைச்சரோ அவங்கள அக்கௌண்டபிலிட்டி எடுத்து உட்காந்து பிரஸ் மீட் இம்ப்ராப்டிவா கேளுங்க, கொஸ்டின்ஸ் கேளுங்க. அப்பதானே தெரியும் அவங்க நிஜமாலுமே என்ன நினைக்கிறாங்க, ஐடியாலஜி என்னன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த அரசாங்கத்துல ரொம்ப வித்தியாசமா நடக்குதுங்க. எப்பவுமே வந்து எந்த துறையில கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள்லாம் பதில் சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் அசம்பிளில. ஆனா இப்ப முதலமைச்சரோட துறையில கேள்வி கேட்டாலுமே வந்து மத்த அமைச்சர்கள் மட்டும் தான் பதில் சொல்றாங்களே தவிர்த்து முதலமைச்சர் ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறார். இந்த மாதிரியான அக்கௌண்டபிலிட்டி இல்லாத ஒரு அரசாங்கத்தை நம்ம பாக்குறோம். சோ பேசிக்கா எந்த ஒரு ஐடியாலஜியும் இல்லாதப்ப அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு ஆன்சர் எதிர்பார்க்கறது அப்படின்றது வந்து நமக்கான ஒரு ஏமாற்றமா தான் இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். அண்ட் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போய் பாக்குறாங்க, அதெல்லாம் வந்து யாருமே தப்புன்னு சொல்லலாம். குழந்தைங்களை அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா? அஸ் எ ரெஸ்பான்சிபிள் மினிஸ்டரா நீங்க வந்து மீடியாவை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடியும் மீடியாலாம் இருந்திருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இன்டராக்ட் பண்ணும்போது கலெக்டர்ஸ் இன்டராக்ட் பண்ணும் மீடியா இருந்திருக்காங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க எப்படி இன்டராக்ட் பண்ணிருக்காங்க? குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணிருக்காங்க. பட் ஹியர் நீங்க குழந்தைங்களை மட்டம் தட்டி அவங்களோட கான்பிடன்ஸை பிரேக் பண்ணிருக்கீங்க. அதுதான் வித்தியாசம். சோ பி ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத நாங்க சொல்றோம். ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. தனியார் பள்ளிகளுக்கு உரிமம் வாங்குறதுல வந்து பல லட்சம் வாங்கியிருக்காங்க. 100 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த முறைகேடு நடந்திருக்கிறதா சொல்லி வந்து திமுக பிரமுகர்களை மேலேயே வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு எப்படி பாருங்க? இல்ல அவங்க ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறதுன்றது வந்து தாவேகா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி ஒரு ஃபேக் நரேட்டிவ் அலிகேஷன் யார் வேணாலும் வைக்கலாம். அந்த அலிகேஷனை தான் அவங்க வச்சிட்டு இருக்காங்க. ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா இன்னைக்கு நாங்க ஆட்சியில் இல்ல, திமுக இன்னைக்கு ஆட்சியில் கிடையாது, எங்க கிட்ட எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனும் கிடையாது, போலீஸோ சிபிஐயோ எதுவுமே எங்க இதுல எங்களால இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. வி ஆர் பீங் டிரான்ஸ்பரண்ட். நாங்க ஓப்பனா இருக்கோம். நீங்க லீகலா ப்ரொசீட் பண்ணுங்க, நாங்க லீகலா ஃபேஸ் பண்றோம். நீங்க வைக்கிற அந்த பொய் குற்றச்சாட்டை அது பொய்ன்னு எங்களால நிரூபிக்க முடியும்னா அது ஒரே வழி வந்து லீகலா நீங்க ப்ரொசீட் பண்ணா மட்டும்தான். தயவு செஞ்சு லீகலா ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஆனா எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாம தொடர்ச்சியாக ஒரு ஃபேக் நரேட்டிவ் மட்டும் வச்சிட்டு இருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரீஸ் 25 இண்டஸ்ட்ரீஸ் போயிட்டாங்க அப்படின்றத கீர்த்தனா அவங்கள்ட்ட நீங்க தான் கேள்வி கேட்டீங்க. நீங்க கேள்வி கேட்கிறப்ப என்ன சொன்னீங்க? நாரா லோகேஷ் மினிஸ்டர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப காம்படிட்டிவா நல்லா பண்ணாங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கூட காம்படிஷன்ல இருந்தோம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அங்க இருந்து வந்த கம்பெனிஸ் எந்த கம்பெனிஸுமே கரப்ஷன் அப்படின்னு அந்த குற்றச்சாட்டை வைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். இதை சொன்னீங்க. நாரா லோகேஷ் அவர்களே இப்படி சொல்லியிருக்காங்க, அப்புறம் எப்படி நீங்க கரப்ஷன் சொல்றீங்க அப்படின்ற கேள்வி நீங்க எழுப்புறப்ப ட்விட்டர்ல ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணாரு, அதை வச்சு சொன்னேன் அப்படின்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல் போட்டா அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வரும்னு சொன்னாங்க. எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னு அந்த ரீலை வச்சு வந்துச்சுன்றது கீர்த்தனா அவர்கள் வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தினா எங்களுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப தொடர்ச்சியா சமூக ஊடகங்களை வந்து யூஸ் பண்ணி அப்போசிஷன் பார்ட்டிஸை தொடர்ச்சியா அவங்கள வந்து டார்கெட் பண்றது, இந்த ப்ராசஸையே வந்து அதாவது அந்த லீகல் ப்ராசஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, மக்கள் கிட்ட வந்து பொய்யான பிரச்சாரத்தை எடுத்துட்டு போய் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி பர்செப்ஷன் அவங்க கரப்ட் எப்படி வந்து நம்ம வட இந்தியாவில் பார்த்திருக்கோம். பிஜேபி எப்படி வந்து இடி கேசஸ் வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ்ல யூஸ் பண்ணி தொடர்ச்சியா எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி 99% ஆஃப் த கேசஸ் வந்து அவங்க அப்போசிஷன் பார்ட்டிஸ் மட்டும் தான் போட்டாங்க. ஆனா ஒரு less than 1% தான் கன்விக்ஷன் ரேட் இருந்திருக்கு.
அதே மாதிரி தான், அதே வேலையை தான் ஹார்ஸ் ட்ரேடிங்ல இருந்து கட்சியை உழைக்கிறதுல இருந்து இந்த கரப்ஷன் குற்றச்சாட்டு வரைக்கும் அதே பிளே புக்கை வந்து டிவிக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் திருப்பியும் சொல்றேன், வி ஆர் வெரி ஓப்பன். நாங்க தப்பு செய்யலன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால இதை வந்து நாங்க லீகலா ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க சுத்தமா பயப்படல அப்படின்ட்டு தான் நாங்க சொல்றோம். அதுல கூடுதலா அதுல இப்போ அவங்க கல்வித்துறையில் ஊழல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சில பேரை பேட்டி எடுக்க வச்சு, சில பேரை பேட்டி கொடுக்க வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. கல்வி சங்கத்தினுடைய, அதாவது தனியார் பள்ளி சங்கத்தினுடைய செயலாளர், பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. எல்லா ஊடகங்களும் அவருடைய பைட்ஸ சில குறிப்பிட்ட ஊடகங்கள் போடுறாங்க. அதை போடக்கூடிய அவங்க அவர் பாஜகவினுடைய கல்வி பிரிவின் செயலாளராக இருக்கிறார் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டை எக்ஸ்போஸ் பண்றது கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அதே குறிப்பிட்ட நபர் 7.5% ரிசர்வேஷனுக்கு எதிராக ஆளுநருக்கு கடிதம் எழுதினவர் அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்றது கிடையாது. அப்ப ஒரு சங்கி அஜெண்டா கொண்ட ஒருத்தரை கொண்டு வந்து வச்சுதான் நீங்க என்ன பண்றீங்க, ஊழல் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க. அப்படி செட் பண்றவராவது ஒழுங்கா செட் பண்றாரான்னு கேட்டா இதுவரைக்கும் நடந்ததே இல்ல, எல்லா கல்வி அமைச்சர்களும் வாங்கினாங்க அப்படின்னு சொல்றப்போ அது செங்கோட்டையையும் பாயிண்ட் பண்ணுதா இல்லையா? கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் ஊழல் செய்தாரா இல்லையா? அதுக்கு தாவேக்காவுடைய ஸ்டாண்ட் என்ன, அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படிங்கறதையும் அவங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வந்து முக்கியமா ரோல் பிளே பண்ணாங்க. நிறைய பேரை கேட்டா பேரம் பேத்தி சொல்லி வந்து ஓட் போட சொல்லு. இப்போ வந்து இந்த மாதிரி அமைச்சர் வந்து ஆய்வுக்கு போனதா இருக்கும். இன்னுமே அந்த குழந்தைகளை வச்சு நிறைய டார்கெட்டபிளா இருக்கும் அவங்க இந்த ஆட்சி நடத்துறதுக்கு அப்படிங்கறது அவங்க ஒரு அவங்களோட செயல்பாடு அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இப்ப தாவேக்கா பார்த்தோம்னா, இப்ப விஜய் அவர்கள் வந்து சினிமால இருக்கும்போது செட் ப்ராப்பர்ட்டின்னு நிறைய அது யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதே மாதிரி தாவேக்கா வந்து செட் ப்ராப்பர்ட்டியா 2 பேரை யூஸ் பண்றாங்க. ஒன்னு பெண்கள், இன்னொன்னு வந்து குழந்தைகள். குழந்தைங்களை அதான் சொன்னேன், சைக்கலாஜிக்கலா க்ரூமிங், ஸ்பெசிபிக்கா இந்த செக்ஷுவல் அபியூஸ் கேசஸ், குழந்தைங்களை நோக்கினா இந்த செக்ஷுவல் அபியூஸ் கேசஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து க்ரூமிங்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த குழந்தைங்க கிட்ட இது தப்பு கிடையாது, சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க அந்த பேரண்ட்ஸுக்கு, இது தப்பு கிடையாது, இது உனக்கும் எனக்குள்ள நடக்குது, நீ வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அப்படி யார்ட்டையும் சொல்லக்கூடாது, இது நம்ம சீக்ரெட் அப்படின்ற க்ரூமிங். அவங்களோட தாட் ப்ராசஸை வந்து இவங்க அந்த செக்ஷுவலி அபியூஸ் பண்றவங்களா இருக்கட்டும், இமோஷனலி அபியூஸ் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்களோட தாட் ப்ராசஸை வந்து டிசைன் பண்றதே அந்த அபியூசரா தான் இருப்பாங்க. அப்ப உங்க பெற்றோர்கள் கிட்ட நீங்க அடம் பிடிச்சி எனக்கு ஓட்டு போட வைங்க, சத்தியம் வாங்கி ஓட்டு போட வைங்கன்றது அந்த க்ரூமிங்கா இல்லையா? இது சைக்கலாஜிக்கலி தப்பா இல்லையா? நீங்க எந்த சைக்காலஜிஸ்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்க, குழந்தைங்களை இப்படி க்ரூம் பண்ணி அவங்களை மேனிபுலேட் பண்றதுன்றது தப்பு. இன்னொருத்தங்க பெண்கள் சொன்னேன் இல்லையா, பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்புன்றது வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு அஜெண்டாவா பேசினாங்க. ஆனா இப்ப வந்ததுக்கு அப்புறம் நேத்து அவங்களோட வந்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. என்ன தகுதியில பிரஸ் மீட் கொடுக்குறாரு? அவர் சொல்லிதான் செக்ஷுவல் அபியூஸ் அங்க நடந்திருக்கு, 2 பேரை வந்து செக்ஷுவலி அபியூஸ் பண்ண 2 பேருக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணிருக்காருன்ற குற்றச்சாட்டை உங்க நிர்வாகி வைக்கிறாங்க. ஆனா அவர் வந்து நீங்க வந்து உட்காந்து பேட்டி கொடுக்க, பிரஸ் மீட் கொடுக்க வைக்கிறீங்க. அவரை கைது பண்ணணும்னு நாங்க சொல்றோம், அவர் வந்து நாங்க அவருக்கு வந்து காசு கொடுக்கணும்னு சொல்றோம். உங்களை கைது பண்ணணும்னு சொல்றோம் நாங்க எதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்க போறோம்? பேசிக் காமன் சென்ஸ் இல்ல. அப்ப உங்க பெண்களோட பாதுகாப்பு வந்து செட் ப்ராப்பர்ட்டியா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, கேம்பெயின் ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நத்திங். என்ன ஆனா எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா, கை தட்டினீங்களா, கோஷம் போட்டீங்களா, அதோட நிப்பாட்டிக்கோங்க. டெமோக்ரஸி எண்ட்ஸ் தேர். எங்களை கேள்வி கேட்கறதுக்கான திராணியோ உங்க ரைட்ஸோ யாருக்கும் இல்ல. நீங்க கேட்டீங்கன்னா உங்களை தூக்கி ஜெயிலுக்கு போடும். அதுதான் தாவேக்கா நீ பண்ணிட்டு இருக்கு. தேங்க்யூ.